ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிவ்யூ வீடியோ தான். நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும், மோக்கோ ஸ்டோர் ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். ஸோ பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். நீ எப்படிங்க பார்த்தா தெரியல, பழி வாங்க வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்தாச்சு. நம்ம எதை ஓப்பன் பண்ணியிருக்கோம், மோக்கோ ஸ்டோர். ஸோ மோக்கோ ஸ்டோரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 ஃபிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்ல விரும்பலை. ஸோ ரிவ்யூயை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரு வெஸ்டிஸ்க்கான ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து கண்டிப்பாக கேமுக்குள்ள கண்டிப்பாக தேவை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ கோழிக்கு நோய் வந்த மாதிரி இருக்குது, ரெக்கையாக இருக்குது சுற்றி முற்றியும். இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேம் ப்ளே பண்ணுறப்ப நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம எனிமிக்கு துண்டாக தெரிஞ்சுவோம், எப்படி ஒளிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருவோம். நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்குது இந்த பண்டல் கொடுத்து தான் கொடுத்தாங்க. நம்ம டைமண்ட் கொடுத்து வாங்குறோம். கொஞ்ச நாச்சு ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட், இல்லை இந்த ஃபேண்ட் போட்டு இந்த ஃபேண்டில் ஒரு எஃபெக்ட் வரலாம், இல்லைன்னா இந்த ரெக்கையில் ஏதாச்சும் எஃபெக்ட் பண்ணி வரலாம், ஏதாச்சும் ஒன்று வரலாம். ஸோ அது எதுவுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கோழிக்கு நோய் வந்த மாதிரி ரெக்கையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எடுக்காது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம். ஸோ ரைட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வூட் பேக்கர் இந்த கண்ணுக்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இந்த கண்ணை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லைக்கை பார்த்துக்கோங்க. லைக்கு கிட்டத்தட்ட 797K லைக் இந்த கண்ணுக்கு மட்டும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணோட எஃபெக்ட்டுக்கு மட்டும் தான் லைக்கு. மற்றபடி கண்ணை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. டபுள் ரேஞ்ச் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்களே ரைட் சைடு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கருணாக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா மூளை யூஸ் பண்ணுறாங்க. கண்ணு நம்மளுக்கு எப்படி இருக்கணும், நல்லா பலபலன்னு இருக்கணும், நல்லா புகையாக இல்லை வரணும், கலர் கலராக வரணும், நம்ம போகிறப்ப தனியாக தெரியணும். ஸோ இதுக்கானே நம்ம கருணாக்கரை பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்ணை பற்றி சொல்லணும்னா வேஸ்ட்டு தான் நான் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மட்டும் தான் இருக்குது. எஃபெக்ட் மட்டும் எல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கண்ணை எடுத்துக்கலாம். மற்றபடி பவருக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கண்ணு சுத்த வேஸ்ட்டு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட்டுக்கான ஸ்கின் தான். ஒரு வெஸ்ட்டை பார்த்தாச்சு, இது 2வது வெஸ்ட்டு. இந்த வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்டோட இந்த வெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக்கு. 1 மில்லியன் லைக்குங்க. அதை விட லைக் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. எதுக்குன்னு தெரியல, எனக்கு பார்த்தா அதான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரைட்டு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கா பண்டலெலாம் நம்ம டைமண்ட் கொடுத்து வாங்கணுமா? கண்டிப்பாக அக்கா பண்டலாம் ஓசிலே நிறையா கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் தூக்கி மோக்கோ ஸ்டோரில் போட்டிருக்காங்க. இவங்க அநியாயம் தாங்க முடியல. வர டைமண்ட் கொடுத்து எதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லாமல் ஆகிப்போச்சு. ஸோ ரைட், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசா கண்ணுக்கான ஸ்கின்னு தான். மோக்கோ ஸ்டோரில் இருக்கிற பெஸ்ட்டான ஒரு ஐட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராசா கண்ணுக்கான ஸ்கின்னு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா டபுள் ரேஞ்ச் இருக்குது. லைக்கை பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக் இருக்குது, ரேஞ்சும் இருக்குது. அதே மாதிரி கண்ணில் எஃபெக்ட்டும் சும்மா தூள் கலப்புது, பக்காவாக இருக்குது. எல்லோ அண்ட் ரெட்டில் சும்மா தாறுமாறாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். வூட் பேக்கரை யாரும் ட்ரை பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கின்னு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வூட் பேக்கர் ட்ரை பண்ணலாம். ஆனால் வூட் பேக்கர் என்ன கேட்டிங்கன்னா அது சுத்த வேஸ்ட்டு தான். ஸோ ரைட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஸ் ப்ரைஸில் போய் பார்த்தோம்னா எல்லாமே வேஸ்ட்டுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஓசிலே கிடைக்கிற பொருள். ஸோ எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. எதுக்குன்னு தெரியல, பேக்கு, லூட் பாக்ஸு, அதெல்லாம் கடுப்பு கிடையாதுங்க. இந்த ஒரு க்ளூவால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது க்ளூவால் என்னென்னே தெரிய மாட்டேங்குது. இதை கன்றாவே இருக்குது, பார்க்கவே சைக்கிளை. ஸோ வர என்னென்னமோ பண்ணுறாங்க கருணாக்காரங்க. இப்போ பிச்சைக்கார பையெல்லாம் மாறிட்டாங்க, நம்மளும் பிச்சைக்காரனாக தான் மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோக்கோ ஸ்டோரில் வந்த ஐட்டத்தில் பெஸ்ட் ஐட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கிராசா கண்ணுக்கான ஸ்கின் நம்பர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வெஸ்ட்டுக்கான ஸ்கின்னு, தேர்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வெஸ்ட்டுக்கான ஸ்கின்னு. ஸோ இதில் நீங்கள் யாரெல்லாம் எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் ட்ரை பண்ணல, யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி போயிருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.